கோடி தேவர்கள் அப்படி முந்திவி முந்திவி நாயகனே சுருளி 33 தேவர்களா முந்திவி முந்திவி நாயகனே சுருளி 33 தேவர்களே நீ கந்தானுக்காகவே முன்பு இறந்தோங்கிய கத்தை கணபதி காத்தாருள்வா கந்தானுக்காக முந்திருந்த கட்சி கணபதியே முந்திருந்த நீ கந்தானுக்காகவே முன்பு இறந்தோங்கிய கத்தை கணபதி காத்தாருள்வா கந்தானுக்கு மும்பிருந்த கட்சி கணபதியே நீ வலையடைந்தது சொலையடைந்தது வத்தால குண்டுக்கு மேல் ஓரமா தந்தனாதீனம் 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 தனநானே நீ வலையடைந்தது சொலையடைந்தது வத்தால குண்டுக்கு மேல் ஓரமா தந்தனாதீனம் 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 தனநானே நன்னே நானே நன்னே நானே நான் மாஸ்டர்னு போறேன் தன்னே நன்னே நானே நன்னானே தனே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே தன்னே நன்னே நானே நன்னானே தன்னே நன்னே நானே நன்னானே நீ தன்னே நன்னே நானே நன்னானே தனே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே தன்னே நன்னே நானே நன்னானே தனே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னானே நீ நாலு பக்கம் திருமாதிலாம் நரசிங்காரோவன் நடுவால் ஒரு கொடி மாறாமா தன்னே நன்னே நானே நன்னானே தனே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே நாலு பக்கம் திருமாதிலாம் நரசிங்காரோவன் நடுவால் ஒரு கொடி மாறாமா தன்னே நன்னே நானே நன்னானே தனே நானே நன்னே நானே நன்னானே நீ கொடிமாரத்தில் நல்வோரத்திலே நரசிங்காரோவா செங்க கட்டு மண்டபங்களா தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே நானே நானே நன்னானே கொடிமாரத்தில் நல்வோரத்திலே நரசிங்காரோவா செங்க கட்டு மண்டபங்களா தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே செங்க கட்டு மண்டபங்களாம் நரசிங்காரோவா சித்ரா மாதா தெரு ரதமா தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே செங்கக்கட்டு மண்டபங்களாம் நரசிங்காரோவா சித்ரா மாதா தெரு ரதமா தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னானே நாங்கள் தன்னை போட்டு தெரிவிக்கவே நரசிங்காரோவா சாமிக்கு தான் மாறாத பாரு தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னானே நாங்க குளவை போட்டு தெரிவிக்கவே நரசிங்காரோவா கொண்டாட்டமா வராத பாரு தன்னே நன்னே நானே நன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னானே நீ அஞ்சு மாடி காய் பூடங்கி கொஞ்சமா கொடை ஓடித்து தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே அஞ்சு மாடி காய் பூடங்கி கொஞ்சமா கொடை ஓடித்து தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நீ ராமு ராமு என்றவருக்கு நரசிங்காரோவா நாவில் வந்து துது வெல்வாரே தன்னே நன்னே நானே நன்னானே தானே நன்னே தானே நன்னே
தனே தானே நானே தானே நன்னே தால்கா பேரு ஆண்டி வட்டி நம்ம ஊரு பேரு மலை ஆண்டு நன்னே நன்னே தானே நன்னே தனே தானே நானே நானே நன்னே மலை ஆண்டு நகர் முத்தாக அடி வர நம்ம முத்தாலம்மன் கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே தானே நானே தானே நன்னே முத்தாக அடி வர நம்ம முத்தாலம்மன் கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே பாங்காக அடி வர நம்ம பகவாதி அம்மன் கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே தானே நானே நானே நன்னே பாங்காக அடி வர நக பாதம்மன் கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே தானே நானே தானே நன்னே பேரில் போக அடி வர நம்ம பெருமாளுடைய கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே பேரே போல அடி வர நம்ம பெருமாளுடைய கோயிலாட்டத்து தன்னே நன்னே தானே நன்னே தனே தானே நானே தானே நன்னே காலகாலமாய் அடி வரும் கலை பண்பாட்டுடைய கோயிலாட்டத்தை தன்னே நன்னே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே காலகாலமாய் அடி வரும் கலை பண்பாட்டுடைய கோயிலாட்டத்தை தன்னே நானே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே வகையாக அடி வரும் நம்ம வகையாருடைய கோயிலாட்டத்தை தன்னே நானே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே கண்ணுங்கருத்துமாய் அடி வரும் நம்ம கட்ட பொம்மன் கோயிலாட்டத்தை தன்னே நானே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே கண்ணுங்கருத்துமாய் அடி வர கட கட்ட பொம்மன் கோயிலாட்டத்தை தன்னே நானே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தன நானே நன்னே நானே நன்னே தன்னே நானே தானே நன்னே தனே நானே நானே தானே நன்னே ஹரே நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண கார்மக வண்ண நாராயண கார்மக வண்ண நாராயண நிலமக வண்ண நாராயண நாராயண ராதா ரமண நாராயண ராதா ரமண நாராயண ராதா கிருஷ்ண நாராயண சீதா ரமண நாராயண சீதா ரமண நாராயண ஜானகி ரமண நாராயண நாராயண ஆபத்து பாந்தன நாராயண ஆபத்து பாந்தன நாராயಣ ಅನಾದರ ಜಗನ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಕಿರಣ ವಾಕಣ ನಾರಾಯಣ ಕಿರಣ ವಾಕಣ ನಾರಾಯಣ ಹನುಮಂತ ರಾಮ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಗೋಕುಳ ನಂದನ ನಾರಾಯಣ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀರಂಗನಾಥ ನಾರಾಯಣ ಶ್ರೀರಂಗನಾಥ ನಾರಾಯಣ ಆದಿಜದ ಶಯನ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ತಿರುವಂಗಡ ರಮಣ ನಾರಾಯಣ ತಿರುವಂಗಡ ರಮಣ ನಾರಾಯಣ ಯಲುಮಲ ವಾಜಗಣೆ ನಾರಾಯಣ 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 ಹರಿ ನಾರಾಯಣ ಅಡಿ ರಾಮ ಪಡಿತವರೇ ನಾರಾಯಣ ಅಡಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಅಡಿ ರಾಮ ಪಡಿತವರೇ
எழுத்தறிய நாராயணா எடறிய எழுத்தறிய நாராயணா அந்த 8 வகை நகரிய நாராயணா அந்த 8 வகை நகரிய நாராயணா படறிய படிபறிய நாராயணா படறிய படிபறிய நாராயணா அந்த பள்ளிக்கூட நகரிய நாராயணா சொல்லி வைத்த வாத்தியாரே நாராயணா நாங்க சொப்பனத்தில் மறப்பதில்லை நாராயணா ஓதி வைத்த வாத்தியாரே நாராயணா ஓதி வைத்த வாத்தியாரே நாராயணா நாங்க ஒரு நாளும் மறப்பதில்லை நாராயணா வேதந்தமே ஹரி வேதந்தமே வேதந்தமே ஹரி வேதந்தமே நாங்க வேதாந்த வர மாட்டோம் வேதாந்தமே நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாங்க வேதாந்த வர மாட்டோம் நாராயணா இரண்டு மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு 2 வகுப்பிலே முதல் அதிக மார்க் மதிப்பெண் பெற்ற பள்ளிகளுக்கு நீங்கள் பரிசு வந்திருக்கீங்களா? வந்திருந்தா அவங்க எங்களை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி தலைமை கொடுப்போம். நாங்கள் முன்னால் அந்த விஐபி இடத்துக்குள்ள உள்ள வந்து பார்த்துங்க பேருக்கு முன்னால் வந்துங்க. அந்த 2 பையங்க மேடைக்கு வரும்போது தலைமை கொடுக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏர்மண்டிய கட்டமைப்புடைய 214வது நினைவஞ்சலி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. 2 டிமாண்ட் தான். தலைவர் மேடைக்கு வந்த உடனே யாரும் ஒருத்தர் கஜாயின்னு பேசாம செல்போன் இங்க மேடைக்கு கேட்கிற அளவுக்கு எதுவும் அடிக்கணும்னா முடிஞ்ச ஆஃப் பண்ணி வச்சிருங்க, இல்ல சைலண்ட்ல போட்டுருங்க. ஒண்ணு. அடுத்து விழா முடிவு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இதே நாளில் ஒரு வீரம் செறிந்த நிகழ்ச்சியானது நிகழ்ந்தது.
வீரத்திற்கும் தியாகத்திற்கும் நாட்டு பற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனை இந்நாளில்தான் நீங்கள் தூக்கிலிட்டார்கள். பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு அறக்கட்டளையின் சார்பாக இந்த பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆயிரத்தி 1792 ஆங்கிலேயர்கள் நவாபிடமிருந்து நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவுடன் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டத்தின்படி தென்னாட்டில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய கோட்டைகளை இடித்து விட வேண்டும், ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட வேண்டும், அவர்களுடைய நில எல்லைகளை நாங்கள் தான் சர்வே செய்து அளவு செய்வோம், அவர்கள் கட்ட வேண்டிய வரியை நாங்கள் தான் கணக்கீடு செய்வோம். அது மட்டுமல்லாமல் இனிமேல் அவர்கள் பாளையக்காரர்கள் என்ற அந்தஸ்தை இழப்பார்கள், அவர்கள் குத்தகைதாரர்கள், வேசல் என்றே அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு சட்டத்தை 1792 ஆங்கிலேயர்கள் வெளியிட்டார்கள். இந்த சட்டத்தினுடைய சதியினை சரியாக உணர்ந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான். இது இந்த நாட்டை பிடிக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி என்பதை தெரிந்து உணர்ந்து, ஏனென்றால் ஒரு பாளையக்காரர் என்றால் அவருக்கு பல உரிமைகள் உண்டு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கால் அனுப்பினால்தான், அழைப்பு கொடுத்தால்தான் அந்த பாளையக்காரர் சென்று பார்ப்பார். அது மட்டுமல்லாமல் பாளையக்காரர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. ஆனால் குத்தகைதாரர்களின் மீது இத்தகைய நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து 1792 தான் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலையினை எடுக்கின்றார்கள். இதனை தெளிவாக உணர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார். இந்த கூட்டணியிலே கல்லூர் அணி, 7000 பண்ணை, மருதுபாண்டியர், இதுபோன்று ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அனைவரும் அதில் இடம்பெற்றனர். சிவகிரி பாளையக்காரர் ஆங்கிலேயத்தினுடைய ஆதரவாளராக இருந்தார். அவருடைய மகன் ஆங்கிலேயரை எதிர்த்தார். எனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய சகோதரர் ஊமத்துரையின் தலைமையில் 1000 போர் வீரர்களை சிவகிரிக்கு அனுப்பி அந்த சிவகிரி பாளையத்தில் ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய அவருடைய மகனை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் இதனை இன்சு என்பவர் எழுதுகின்றார் ஏன் இந்த திட்டம் என்பதை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய போராட்டத்தை சிவகிரி பாளையத்தில் தான் தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஏனென்றால் காட்டு அரணுடன் கூடிய கல் கோட்டையை வசதியாக இருக்கக்கூடிய அந்த கோட்டை தான் ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய போருக்கு தாக்குதல் பிடிக்கும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. எனவேதான் அவரை தன்னுடைய அணியிலே சேர்த்தார். சேர்த்து வரி கட்ட முடியாது, இந்த சட்டத்தை திருத்த வேண்டும், இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அதுவரையில் நான் வரி கட்ட முடியாது என்று சொன்னார். கடைசி வரையில் வரி செலுத்தவில்லை. தூக்கு மேடையில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 4. அவற்றில் முதன்மையான குற்றச்சாட்டு, நீ இதுவரையில் வரி கட்டவில்லை. எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கின்றார்கள். கட்டபொம்மனுடைய பேச்சு மட்டும் வயிற்றுப்பிள்ளை நழுகுவது போல இருக்கும், ஆனால் அவர் ஒருபோதும் வரி செலுத்துவதே இல்லை. ஏனென்றால் அதற்கு பதில் வேற மாதிரி சொல்லிவிடுவார். விளைச்சல் இல்லை, மக்களெல்லாம் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள், அதற்கு பிறகு நான் கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லிவிடுவார். கடைசி வரையில் அவர் வரி செலுத்தவில்லை என்பதுதான் அந்த 4 குற்றச்சாட்டுகளில் ஒன்று. வரி செலுத்தவில்லை. 2வது குற்றச்சாட்டு, பாளையக்காரர், சிவகிரி பாளையக்காரர் ஆங்கிலேயருடைய ஆதரவாளராக இருந்து அவருக்கு எதிராக படையினை அனுப்பியிருக்கின்றார். 3வதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்திப்பது இல்லை. 4வது குற்றச்சாட்டாக மேஜர் பானர்மன் தாக்குதலை தொடங்கக்கூடிய நேரத்திலே கோட்டைக்குள்ளே இருந்தும் நீ அவரை எதிர்த்து இருக்கின்றார். இந்த 4 குற்றச்சாட்டுகளும் தான் இங்கு வைக்கப்பட்டன. இறுதி வரையில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து தனக்கு மரணம் ஏற்படும் என்ற போதும் கூட தயங்காமல் அதனை எதிர்த்து நின்றவர் அவர். இந்த விசாரணையை நடத்திய மேஜர் பானர்மன் இருக்கிறான் பாருங்கள்,
அவன் திறந்தோறும் கடிதம் எழுதுகின்றான் கவர்னருக்கு 16ஆம் தேதி தூக்கிலிட்ட பிறகு 17ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுகின்றான். இந்த விசாரணையில் என்ன நடந்தன என்று எழுதும்போது அவர் சொன்ன பதிலை எல்லாம் சொன்னார். எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தாலும் மரியாதையாக என்னை நடத்தினால் அவர்களை நான் சந்திப்பதற்கு தயங்கியது இல்லை. சிவகிரி பாளையக்காரருக்கும் அவருடைய மகனுக்கும் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான், நான் சமாதானப்படுத்துவதற்கு தான் நான் சென்றேன். வரி என்பது செலுத்துவது நான் செலுத்தவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன் என்று அவர் பதில் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு, இதற்கு மேல் நீ ஏதாவது சொல்ல இருக்கிறதா என்று கேட்டபோது, நீ தான் என் மேலே குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றாய், நீ தான் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றாய், உன்னிடம் எனக்கு